ஆலயம் தேடல். இந்த ஆலயம் தேடல் நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க போவது திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வட்டம் சவரப்பூண்டி கிராமத்தில் எழுந்து அருளிருக்கும் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் உடனுரை ஸ்ரீ மங்களாம்பிகை திருக்கோயிலாகும். இந்த திருக்கோயில் மிகவும் பழமை வாய்ந்த ஒரு புராதன கோயில். காலப்போக்கில் இந்த திருக்கோயில் அழிந்து வரக்கூடிய சூழ்நிலையில் உருவாகி இருந்தது. ஆனால் இன்று ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த பழமை வாய்ந்த ஒரு ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வரர் திருக்கோயிலை புதுப்பிக்க வேண்டும், பொதுமக்களுக்கு அர்ப்பணித்து பக்தர் கோடிகள் அனைவரும் மீண்டும் இந்த ராஜலிங்கேஸ்வரர் ஸ்ரீ மகளாம்பிகாவை தரிசிக்க வேண்டும் என்று ஒரு உத்தியோகத்தில் இந்த கோயிலை புதுப்பித்து பொதுமக்கள் என்று கூடி ஒரு ட்ரஸ்டி ஃபார்ம் பண்ணி இப்போது கட்டிடப் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த கட்டடப்பணி ஊர் பொதுமக்கள் உதவியுடனும் பக்தர்களுடைய பொருள் உதவியுடனும் இந்த திருக்கோயில் புனரமைத்து வருகின்றனர். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பக்த கோடிகள் மிக பழமை வாய்ந்த இந்த திருக்கோயிலை புதிய பொலிவுடன் மிக பெரிய அளவில் மகா கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். ராஜலிங்கேஸ்வரர் உடனுரை திரு மங்களாம்பிகா மீண்டும் பொதுமக்களுக்கு தரிசனம் தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் உங்களால் இயன்ற உதவியை இந்த கோயில் நிர்வாகத்திற்கு உதவி செய்து ஈசனுடைய அருள் பெறுக ஒவ்வொருவரும் தங்களுடைய நிதியை QR கோடு மூலம் அனுப்பலாம். இது கோயிலுடைய நிர்வாகத்தின் கீழ் வங்கி கணக்கு ஆரம்பித்து அதன் அடிப்படையில் இந்த நிர்வாகம் செயல்படுகின்றன. இதனால் பொதுமக்கள் அனைவரும் மிக பழமை வாய்ந்த இந்த ராஜலிங்கேஸ்வரர் கோயிலை புதிய பொலிவுடன் உருவாக்க நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று எங்களுடைய MKP நியூஸ் டிவி மூலமாக கேட்டுக்கொண்டு வாழ்க வளமுடன் கூறிக்கொண்டு இந்த கோயிலுடைய நிர்வாகத்தை நேரடியாக சந்தித்து நம்முடைய ஊர் பொதுமக்கள் ஒருவரை சந்தித்து இந்த கோயிலை பற்றிய விவரங்களை அறிந்து இந்த நியூஸ் டிவிக்காக பதிவு செய்துள்ளோம். இதை பார்த்து பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய ஈன்ற பொருளுதவியை கொடுத்து உதவுமாறு எங்களுடைய MKP நியூஸ் டிவி சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம். என்றும் உங்கள் பணியில் MKP நியூஸ் டிவி ஒளி. வணக்கம். நாங்கள் இந்த MKP நியூஸ் டிவிலேருந்து வந்திருக்கோம். ஏன்னா நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற புராண தலனுடைய கோயில்களை எடுத்து மக்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் இந்த பக்கம் காஞ்சிபுரத்தில் நிறைய பேர் கோயில் உள்ள தலம் உள்ள மாவட்டமாக இது இருந்திருக்கு. அதெல்லாம் நிறைய பேர் கோயில் அழிஞ்சு வருது. அதனால் நம்மளுடைய இந்துக்கள் கோயிலுடைய இதுவும் இல்லாமல் இருக்குது. அதனால் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா பழமையான கிராமங்கள்லாம் நாங்கள் போயிட்டு அவங்களுடைய சிவன் தலங்கள் அம்மனுடைய தலங்கள் என்னென்ன இருக்குது அதெல்லாம் பார்த்து நாங்கள் வெளிக்கொண்டு வரோம். அதே போல் அங்கே இருக்கிற ஊர் பொதுமக்களை கேட்டு அந்த கோயில் ஐதீகத்தை இருந்தாங்கன்னா அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க ஈன்ற அளவு பொருள் உதவி கொடுத்தாங்கன்னா அந்த கிராமத்தில் கோயில் கட்டி நல்ல இந்த செவரப்பூண்டி கிராமத்தை பற்றி நாங்கள் விசாரித்தோம். ஒரு பழமையான ராஜலிங்கேஸ்வரர் கோயில் சிவன் கோயில் இருக்குது. சரி அந்த கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம்.
சார் வணக்கம் சார், என்னுடைய வந்து பிரியதர்ஷன். உங்கள் பேர் சார்? எங்கள் பேர் சின்னப்புங்க. சரிங்க. எவ்வளோ வருஷமாக வந்து இங்கே இருக்கிறீங்க? நான் 75 வயசுங்க இப்போ. சரி சரி. 75க்கு முன்னே 2 தலைமுறை வடமலை கவுண்டரு, ஓகே, சின்னப்பு கவுண்டரு, சரி, கன்னி கவுண்டரு, சரி அப்படின்றதால ஒரு 4 தலைமுறையில் எனக்கு ஒரு அனுபவம். சரி. அதில் இருந்து இந்த கோயில் இந்த இடத்துல சீல் தடுத்துது. ஓகே. அப்படியே சப்பாத்திலாம் மூடி இதுவாகி போச்சு. இதில் இருந்து கல்லுலாம் எடுத்து வெளிப்படுத்தி எப்படி எப்படி கொண்டுட்டாங்க. சரி. அந்த நேரம் போய் இப்போ எங்கள் தலைமுறை வந்த பாரா இது இப்படி எப்படி இருக்குது இதே மாதிரி இருக்குதுன்னு ஊரெலாம் பெரிய மனுஷர்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஏதோ என்ற உதவி வெளியே போய் கொஞ்சம் இது பண்ணி பரமசிவ ஆச்சாரியார்னு ஒரு ஆள் செந்தூர் மாவட்டத்தில் அவரை கொண்டு வந்து இது கல்லால் கட்டியிருக்கிறோம். இப்போ நாங்கள் இந்த 2019 நாங்கள் இதை செய்கிறோம். செய்து பொருள் உதவி நம்மளால் இயந்திரிக்க முடியும். ஏன்னா இந்த இடம் வந்து பெரிய பணக்காரர் இல்லை. ஓகே. பெரிய பணக்காரர் இல்லை, எல்லாம் சிறு விவசாயம் இப்படியா இருக்கிறதால இதை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி போய் பொருள் உதவியை தேடுறோம், அணுகிறோம். எங்களுக்கு சரியாக அணுக முடியல. அதால் இதை கண்டு எங்களுக்கு பொருள் உதவி கொடுக்குமாறு நாங்கள் உங்கள் சேனலுக்காக நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். சரி, ஓகே. இது வந்து எவ்வளோ வருஷமாக இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சது? தான் 75 வருஷம். நான் இப்போ எனக்கு அவங்களுடைய பல தலைமுறைகள் முன்னாடி வந்து இந்த கோயில் இருக்குது. ஆனால் இந்த இடம் தான் கோயில் இருக்குது. ஓகே ஓகே ஓகே. எப்படின்னா எனக்கு இது இருக்குது அட்ரஸ் இடம். ஓகே. கோயில் சிவன் கோயில் இவ்வளோ இடம்னு எனக்கு மணிக்கார் மூலியமா அது மூலமா, அதாவது வந்து அந்த 7 கோயிலுடைய இடம் வந்து அவங்களுடைய பட்டா சிவன் கோயிலுடைய சொத்து இவ்வளோ வந்து எந்த ஏக்கர் இருக்கு குறிப்பிட்டிருக்கோம். அது குறிப்பிட்டிருக்கிறாங்க. நாங்கள் அதை எடுத்து இப்போ நாங்கள் அதை செய்துக்கிறோம். அதுக்கு முன்னே எவ்வளோ இருந்தது என்ன டாக்குமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க முடியல. சரி, ஓகேங்க. நல்ல மாதிரி. ஓகே ஓகே. சரிங்க. இப்போ ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு வந்து பற்றி சொல்லிக்கிறீங்க. இது பார்த்தோன்னா ஒரு பழமையான ஒரு கோயில். நிச்சயமா இது வந்து எங்களுடைய சேனல் மூலியமா இந்த கோயிலுக்கான ஒரு நல்ல ஒரு நிதி உதவி கொடுத்து இப்போ அந்த சேர சோழ பாண்டிய காலத்துல தான் இந்த நந்தியும் ஆடி வரும். நாங்க புதுசா ரைட். ஓகே. நாங்க புதுசா செய்யல. அவரு வச்சதோ யாரு வச்சாரோ கடவுள் வச்சாரோ யாரு வச்சாரோ தெரியாது. சரி. அவரு ஆடியாரும் அவர் நந்தியும் அவரு கொடுத்தது தான். அதை தான் நாங்கள் இப்போ இங்கே பூஜை செய்துருக்கோம். சரிங்க சரிங்க. ஓகே. நிச்சயமாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலாக இந்த சவரப்பூண்டி கிராமத்தில் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அருகில் வந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த சவரப்பூண்டி கிராமம் மிகப்பெரிய ஒரு கோயிலாக வந்து உருவாக்க 2 கோடி. உங்கள் நன்கொடையை QR கோடு மூலம் நீங்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தலாம். ஒளிப்பதிவாளர் ஏ. சந்தோஷ், சீபூண்டி. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள MKP நியூஸ் டிவி சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.